அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் உதுஊனி ஃபஸ்தஜிபு லக்கும், என்னை நீங்கள் அழையுங்கள், உடனே நான் பதில் தருகிறேன் என்று இறைவன் தன்னிடம் கேட்கும்படி இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறான். ஆம், இறைவனை கேட்கக்கூடிய அந்த நேரத்தில், கேட்கக்கூடிய விதத்தில், இறைவனிடம் கேட்கக்கூடிய அந்த சூழ்நிலைகளில் நிச்சயம் ஏதாவது ஒரு வழிகளில் அல்லாஹு தஆலா நம்மளுக்கு பதில் தந்து கொண்டு தான் இருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறு சொன்னதாக நபி தோழர் அபு சயீதினில் ஹுத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு முஸ்னத் இமாம் அஹ்மத், இமாம் புகாரி அவர்கள் தங்களுடைய அதபுல் முஃப்ரதிலையும், முஸ்னத் அபு யாலா போன்ற ஹதீஸு நூற்கள்லையும் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு இறை நம்பிக்கையாளன் இறைவனிடம் கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளுக்கும், அதில் உறவு முறைகளை துண்டித்தல் இல்லாமல், பாவமான காரியங்களுக்கு கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள் இல்லாமல், மற்ற எல்லா நன்மையான காரியங்களுக்கும் கேட்கக்கூடிய எல்லா பிரார்த்தனைகளுக்கும் நம்மை படைத்த இறைவன் 3 வழிகளிலே பதில் தராமல் இருப்பதில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். 3 வழிகளில் ஏதாவது ஒரு வழிகளில் இறைவன் அதற்குண்டான பலனை, பிரார்த்தனையினுடைய பலனை நம்மளுக்கு தந்து விடுகிறான். அதில் முதலாவது வழியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நம்ம கேட்கக்கூடிய அந்த நன்மையான அந்த விஷயங்களை இந்த உலகத்தில் அதனை நிறைவேற்றி தருவதன் மூலமாக நம்மளுடைய பிரார்த்தனைகளை இறைவன் அங்கீகரிக்கிறான். இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்ம கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனையினுடைய பலனுடைய அளவுக்கு அதனுடைய நன்மைகளை மறுமையிலே நம்மளுக்காக வேண்டி இறைவன் சேமித்து வைத்திருக்கிறான். இது 2வது வழி. மூன்றாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3வது வழியை, நமக்கு ஏதாவது ஒரு தீயது நடைபெற வேண்டும் என்று இருக்கிறது என்று சொன்னார், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு தீவினைகள் ஏதாவது நம்மளை அடையக்கூடியதாக இருக்கிறது என்று சொன்னார், இந்த பிரார்த்தனை போன்றுண்டான அளவுக்கு நான் அந்த பலனை கொண்டு அல்லாஹு தஆலா அந்த தீயதை நமக்கு வந்து அணுகாமல் இறைவன் நம்மளுக்கு தடுத்து விடுகிறான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே நபி தோழர்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் இன்னும் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் என சொல்லக்கூடிய நேரத்தில் அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நம்மை படைத்த இறைவனும் இன்னும் நம்மளுக்கு அதிகமாக தருவான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அன்பானவர்கள், நாம் செய்யக்கூடிய அந்த பிரார்த்தனைகள் என்றும் எப்பொழுதும் அது வீண் போவது கிடையாது. அது எல்லா காலத்திலும் அது நன்மையாகவே நமக்கு வந்து அடையும் என்பது நிச்சயம்.